ஷே பார்வதி பாரத் மாதா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அநியாய சேட்டை அகம்பாத சேட்டை எல்லாம் பண்ணுறவனுக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் பிடிக்கிறதுக்கு வானரப்படை மிலிட்ரி பிடிக்கிறதுக்கு கணக்கு இருக்குது. உள்ள எல்லா நீதிமன்றத்திலே இருக்குது. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, உலக நாடே இருக்குது. முப்படை வீரர்கள் உள்ளே வர்றதுக்கு கணக்கு எல்லா நீதிமன்றத்திலே இருக்குது. அநியாயப்பட்டு சேட்டை பண்ணியிருந்தால் இப்போ சண்டை சத்திரம் ஒவ்வொரு நாடு கிளம்புனா உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு உள்ள ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பலாயிரம் கோடி பேப்பர் மில்லு தொழிற்சாலை போட்டிருக்கு, பிடிக்கிறதுக்கு உள்ளே இருக்குது. அதை ஏன் விட்டியேங்கிற கேள்வி அவர் கேட்கார். அது செக் பண்ணணும்ல, செக் பண்ணணும். இடம் போட்டு எங்கே எழுதி வச்சுருக்கான் எல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கல. என்ன போட்டு வச்சுருக்கான், என்ன செஞ்சு வச்சுருக்கான், எதுக்கு இந்த நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? எப்படி இவங்க அரசியல்வாதிக்கு வழக்காடுறதுக்கு மட்டுமா? பூமி சொத்தில் என்ன, விவசாயத்தில் என்ன அழிச்சு வச்சுருக்கான், என்ன பண்ணி வச்சுருக்காங்கிறத கேள்வி கேட்கணும், பார்க்கணும். கோர்ட்டில் இருந்து பார்க்கல, அது முடியாது. ஏன்னா இவன் தாட்டியமாக இருக்கான். அரசியல்வாதி அடியாட்கள் வச்சுருப்பான். அந்த காலத்தில் குதிரை ரேஸில் போய் வெட்டும் குத்துமாக இடத்த பிடிக்கிறதுக்கு ஓடினான். இடத்த பிடிக்கிறதுக்கு, நாடை பிடிக்கிறதுக்கு. ஜமீன் காலத்தில் எழுதி கொடுத்து நச்சிட்டு தின்னுட்டு கொளுத்து மப்பேறி போயிட்டான். நாசம் மண்ணடைஞ்சு போயிட்டான். மண்ணை அடைய விட்டுட்டார். இந்த செம்மத்தில் அரசியல்வாதி குடும்பம் வேரோட உள்ளே போகிறதுக்கு எழுதிட்டார். கடவுளே எழுதிட்டார். ஜட்ஜியாக உட்காந்து எழுதிட்டார். குடும்பம் உள்ளே பேருண்டா. இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நல்லா கேட்டுக்கோ. ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குற காவல்துறையிலேருந்து உளவுத்துறை வரைக்கும் அரசியல்வாதிக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லாவனும் கொடுத்துரு. எல்லாம் அரசியல்வாதி வார்டு வரைக்கும் இருக்கான்ல, அவனுக்கு வரைக்கும் கணக்கு கொடு. இன்னும் கணக்கு கொடுக்காம தான் இருக்கிய. அந்த டைம் 30 வரையில் தான் நடுங்க விடுவார். வானரப்படை 30 வீரர்கள் உள்ள வரையில் அப்போ தான் நடுங்குவான். அதிகாரி பூரா நடுங்க விடுவார். கிட்டு 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 கிட்டுன்னு ஆடி விடுவார். அதான் அமைக்க வைக்கான்ல, இது வரக்கூடாது, இது போகக்கூடாது, வழக்காடுது. எப்படி கவர்மெண்ட் லாயரை பிடிச்சி 2 குண்டை கசக்கி விட்டே கேள்வி கேட்கான். கசக்குடா அப்படின்ட்டார். நீயா கசக்கிக்கோங்கடா, நான் கசக்கிறது 30 வானரப்படை வச்சு நான் கசக்கி விடுதேன் அப்படிங்க. இல்லை, நான் கோபத்தில் போடுதேன், புரியுதா? எவ்வளோ பெரிய மானிட பிறவி சேட்டை பண்ணுற. நான் படித்தவாடா, நான் படித்தவா. ஆனால் மனித உறுப்புகள் கணக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. இங்கே விஸ்வ பிரமா கணக்கு விட இவர் கணக்கு கொடுக்கார். மானிட பிறவி மனிதர்களை படைத்த உறுப்பு பாக்ஸ் பூராமே இப்போ தான் எனக்கே தெரியுது. எனக்கு தெரியாதுடா. பார்வதி அம்மா சொல்லுதான் கேட்டுக்கோ. இவ்வளோ பாக்ஸு படைச்சி விட்ருக்காரு கடவுள். அவரவே அவமதித்து 2 கை காலை வீசி போகிற. மன்னராட்சியில் மானிட பிறவி விவசாயம் பண்ணுறவன் கையை கெட்டி தலையை குனிஞ்சு அவனுக்கு அடிபணிஞ்சு நீ போன. மன்னராட்சியில் குனிஞ்சு போனான். ஜமீன் காலத்தில் கொடையை தூக்கிட்டு என் மோரே பாரு, அந்தந்த கோயில் சிவன் கோயில் ஆலயத்தில் என் ஈசனுக்கு முன்னாடி ஆடி போவான். இவனுக்கு தலையை குனிஞ்சி 2 கையை கட்டி இடுப்பில் துண்டை கட்டி போவான். இப்போ கடவுள் பூமியில் இறங்கியிருக்காரு. எவ்வளோ ஒரு படிப்பால் திமிர்த்தனமாக போகிறான்னு அந்த வார்த்தை விடுதார். படிப்பால் திமிர்த்தனமாக போகிறான். எப்படி அதான் சொல்லிட்டார்ல, தன் தரையில் உள்ள வானரப்படை 30 வீரர் உள்ள வரையில் உனக்கு இருக்கிற இடம், ஆடை, சாப்பாடு, உணவு, விவசாயம், இதை சொல்லிக்கிட்டே அடிப்பான். ஏக்குடா பூமியில் எவ்வளோ பெரிய கட்டட பில்டிங் போட்டிருக்க. அவன் தான் 1558 சேட்டை பண்ணி வச்சுருக்கான். ஒரு ஆதார கார்டில் ஒரு வீட்டுக்கு மணல் எவ்வளோ வரும், மணல் எங்கடா இல்லைண்ண, அதான் அந்த ஒத்த புள்ளி பாயிண்டில் உள்ளே போயிடுவான். ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, அவன் கவர்மெண்ட் வேலைத்தான் சரி, அவன் செடி சேர்த்த வேலைத்தான் சரி, அரசியல்வாதி வீடு மில்லு தொழிற்சாலை போட்டு நக்கினா சரி, உள்ளே போயிடுவான். கணக்கு இதான்டா கணக்கு. நல்லா கேட்டுக்கோ, இதுதான் கணக்கு. இதுக்கெல்லாம் மற்ற கணக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். அவர் உட்கார்ந்தவொடனே விவசாயத்தை பார்ப்பார். எல்லா ஏரி குளங்களை பூரா செக் பண்ணுறா, சுத்தம் பண்ணுங்கடான்னு அதான் கணக்கு பார்ப்பார். ஒரு குரூப்பு 3 பிரிப்பார். வானரப்படை 30 வீரர்களில் 3 பிரிவாக பிரிப்பார். எல்லா நாட்டுக்குமே ஒன்று உள்ள ஆதார கார்டில் செக் பண்ண விடுவார். ஒரு பிரிவுகளை பூரா விவசாயத்தை இடத்த பூரா சுத்தம் பண்ணுறான் பார். எழுதி வச்சுட்டு நக்கியான் வீட்டில் வச்சான், பேப்பர் வச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளை வச்சு நக்கிக்கிட வேண்டியதான். உள்ளே நிற்பான். உள்ளே நின்று எல்லா ஏரி குளங்களை பூரா செக் பண்ணுவான். செக் பண்ணி கிளியர் பண்ணி விடுவான். கிளியர் பண்ணி விடையில் சிட்டி கிராமத்தை அடைச்சிருவான்.
ஏற்கனவே சாப்பாடு உணவுலாம் டன்னாக சேர்த்து வச்சுருக்கு. அதெல்லாம் சும்மா நடிப்பு. கொஞ்சம் வேலை பார்த்து சாப்பிட்ற மக்களை கொஞ்சம் அந்த டைமில் வீடுந்தோறும் செக் பண்ணி அது முப்பட வானரப்பட அதை உதவி செய்வான். ஐயா கொடுத்துருவார் கணக்கு, அந்த உதவி அவன் செய்வான். மித்ததெல்லாம் பலாயிரம் கோடி உள்ளவன் டெய்லி அடி வாங்குவான், குடும்பமே அடி வாங்குவான். டாக்டராக வீடு கட்டிருக்கான்ல அதிலே கணக்கு பிடிச்சி விடுவான். சும்மா நடு ரோட்டில் விட்டுக்கிட்டு சும்மா துவைச்சி விட்டுருவான். துவன்னு துவைச்சி விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஐயா அம்மா ஐயா ஆத்தா அப்படின்னு பிறண்டு கிடக்கும். ஆணும் பெண்ணும். பெண்ணு வானரப்படை முப்படைகள் பிறக்கி எடுப்பார், எல்லாமே செக் பண்ணுவார். முக்கால் சத்தியம் எல்லா கோட்டையிலையும் இராணுவ முப்படை வீரர் குளத்து கீழே விவசாயம் பண்ணுற இடத்துல இத்தனை பேர் நிற்கணும்னு சொல்லி கணக்கு கொடுத்துருவார். அது எல்லாம் குளம் ஏரி குளம் பூரா நிற்பான். இப்போ சிந்து நதிங்கிறது கணக்கு அங்கே பிடிச்சி ஆட்டுதான். அது எல்லா இடத்துக்கும் தண்ணி வந்து ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு தண்ணி வேணும். அவர் அதுதான் பார்ப்பார். மானிட பயலுக்கு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு போகிறவனுக்கு அவனுக்கு என்ன வலிக்கும்? அதனால் அந்த சிந்து நதி, அந்த நதி அது ஏற்கனவே மன்னர் ஆட்சியிலே கணக்கு இருக்குது, எல்லாமே எழுதி வச்சுருப்பான். இவர் கணக்கு உலக நாடு எழுதி வச்சுருக்காரு. அந்த சிந்து நதிங்கிற கணக்கு மன்னர் ஆட்சியில் உள்ள கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குது. இந்த நதி இருக்கிற கணக்கில் ஏரி குளம் பூரா தோண்டி எடுப்பார். அந்த நதியை வச்சு இப்போ எல்லா ஏரி குளங்கள் உலக நாடு தோண்டி எடுப்பார், தமிழ்நாட்டுக்குள்ளே தோண்டி எடுப்பார். எல்லாம் மூடி போய் வச்சு தின்னு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட குளிர் காஞ்சி அப்படியே நக்கி கொண்டே போகிறான்ல, அதை தோண்டி எடுப்பார். குளம் மூடினதெல்லாம் அடி துவைச்சி எடுத்து போட்டார். கையெழுத்து போட்டவன் பூரா குடும்பமே உள்ளே போயிருண்டா. அது கையெழுத்துக்கு பேனா பிடிச்சார்ல, இப்போ சீலை குத்திட்டார், பேனா பிடிச்சார்ல, அது வழியாக பிடிப்பார். எல்லாம் முப்போட வானரை படைச்சி தோண்டி எடுப்பாரா. நாங்கள் கணக்கு போடுறது முட்டை கோழி முட்டை கணக்கு போடுறோம். எல்லாம் புரிஞ்சு ஆடிக்கோங்க, வீட்டில் போவோம், பொண்டாடி பிள்ளை நக்கிக்கோ, முக்கால்